ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும், அதாவது தலைவர்கள் அனைவரையும், ஆற்றல் வாய்ந்த 10,000 படைவீரர்களையும், சிற்ப கலைஞர்களையும், கொள்ளர்களையும் நாடு கடத்தினான். நாடு கடத்தினான் என்றால் அவனுடைய சொந்த நாட்டுக்கு அழைத்து போகிறான். அதுதான் இந்த பபிலோனிய அடிமைத்தனத்தில் நிகழ்ந்தது. அதனுடைய மிக கொடூரமானது என்னென்னா, அசிரிய அடிமைத்தனம் என்பது அந்த மக்களை நாடு கடத்தினான். அவன் மக்களை வகைப்படுத்தவில்லை. அதனால தான் குருக்கள் எல்லாம் சில பேர் என்ன பண்ணாங்க, தென்னாட்டிற்கு வந்தார்கள். அந்த தென்னாருக்கு வந்த பிறகு தான் அவர்கள் தாங்கள் ஏற்கனவே வைத்திருந்த எலோகிம் மரபு, அந்த சோஸ் என்று அழைக்கிற எலோகிம் மரபு, யாவைய கடவுளை எலோகிம் என்று அழைத்த அந்த மரபு, அதை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து தான் ஒரு புதிய ஏடு உருவாகிறது. அதுதான் நம்ம இணைச்சட்ட மரபு என்று அழைக்கிறோம். அப்படின்னா தேவையான மக்களை நாடு கடத்தினார்கள் அசீரியர்கள். அவங்களுக்கு என்ன தேவையோ இல்லை அவர்கள் வகைபிரித்தெல்லாம் பார்க்கவில்லை. ஆனால் இவர்கள் பாபிலோனியர்கள் முழுவதுமாக வகைபிரித்து பார்க்கிறார்கள். பாருங்கள், ஏற்கனவே யூதாவின் அரசன் யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பபிலோனிய மன்னனுக்கு சரணடைந்தவுடனே அவர்களை அவன் சிறைப்படுத்தினான். இப்போ 14 வசனத்தில் எருசலேம் முழுவதையும், அதாவது தலைவர்கள் அனைவரையும், ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும், சிற்ப கலைஞர்களையும், கொல்லர்களையும் நாடு கடத்தினான். அப்படின்னா என்ன பொருள்? யார் யார் கைவன்மை உடையவர்களோ, நன்றாக கலைஞர்களாக இருந்தார்களோ, எல்லா நிலைகளிலும் கூர்மையான புத்தி கொண்டிருந்தார்களோ, அவர்களை எல்லாரையும் பொறுக்கி எடுக்கிறான் அவனுடைய நாட்டிலே பணியாற்றுவதற்கு. அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் முதல் பகுதியில் போகும்போது தானியேலை பார்க்கிறோம். 2வது முறை நாடு கடத்தப்படுகின்ற போது எசேக்கியேலை பார்க்கிறோம். இப்போ யார் யார் போக வேண்டும், யார் யாரை அழைத்து செல்ல வேண்டும், யார் யார் நமக்கு தேவை என்பதில் அவர்கள் கண்ணு கருத்துமாக இருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஏழைகளை கூட விட்டுவிடுகிறார்கள். நாட்டில் அதே மாதிரி இயலாதவர்களை விட்டு விடுகிறார்கள், கொஞ்சம் வயது மூத்தவர்களை. அந்த அடிப்படையில் தான் இறுதி நாடு கடத்தலின் போது எரேமியாவை விட்டு செல்கிறார்கள். எரேமியாவுக்கு அப்போவே வயது அதிகமாகிவிட்டது. எனவே அவர் வந்தால் பயனில்லை என்று சொல்லி, பயன் மட்டும் இல்லை என்பது மட்டுமல்ல, இவர்கள் நாடு கடத்தப்படுகின்ற போது சங்கிலிகளால் கட்டி இழுத்து செல்லப்படுவார்கள். அப்போ வயது முதிர்ந்தவர்களால் அந்த பயணத்தை கூட சென்று சேர முடியாது. அந்த அடிப்படையில் தான் வயது முதிர்ந்தவர்களை கூட விட்டு விடுகிறார்கள். யாரை அழைத்து செல்ல விரும்புகிறார்களோ, வலிமை உள்ளவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், கொல்லர்கள், கலைஞர்கள், படைவீரர்கள், இவர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள். நாட்டில் ஏழை மக்களை தவிர வேறெவரையும் விட்டு வைக்கவில்லை. நாட்டில் ஏழை மக்களை தவிர, ஏழை மக்கள் என்றால் யார் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இன்னொருவரை நாடி இருக்கிறார்களோ, தங்களால் உழைத்து பயன் கொடுக்க முடியும்
என்று நினைக்கிறவர்களை அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களால் உழைக்க முடியாது, இன்னொருவரை நம்பித்தான் இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இருப்பவர்கள் இந்த ஏழைகள். எனவே இந்த ஏழைகள் அவர்களை நாடு கடத்தவில்லை. யார் யார் வசதி உள்ளவர்களோ, யார் யாரால் பல்வேறு நிலைகளில் சிறப்பான ஒரு பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், அவர்களால் தங்களுடைய நாட்டில் பயன் கிடைக்கும் என்பதை அறிந்த நிலையில்தான் அவர்கள் நாடு கடத்துகிறார்கள். 15வது வசனம், மேலும் அவன் யோவாக்கினை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து சென்றான். ஏற்கனவே சிறையில் சிறைபிடிக்கப்பட்ட யோயாக்கின் இப்பொழுது நாடு கடத்தப்படுகிறான். இவனைத்தான் யோயாக்கின் என்கிறவனை நாம் இக்கோனியா என்று மத்தேயு நற்செய்தி அழைக்கிறது. இக்கோனியா மத்தேயு நற்செய்தியை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். முதல் அதிகாரம் இயேசுவினுடைய அந்த குழந்தை பருவ நிகழ்வில் தலைமுறை அட்டவணையில் குறிப்பிடப்படும். அப்போ தலைமுறை அட்டவணையில் குறிப்பாக இக்கோனியா என்கிற பெயர் இடம்பெறும். ஆனால் இந்த இக்கோனியா என்பவர் வேறு யாரும் அல்ல, இந்த யோயாக்கின். எந்த பகுதி என்றால் நாடு கடத்தப்படுகின்ற அந்த பகுதி 11ஆம் வசனத்தில் ஜோஷியாவின் புதல்வர்கள் இக்கோனியாவும் அவருடைய சகோதரர்களும் என்கிற குறிப்பு இருக்கிறது. இந்த கிரேக்க பாடம் என்ன சொல்லுகிறது என்றால் 11ஆம் வசனம், இக்கோனியா என்பவரின் மறுபெயர் யோயாக்கின் ஆகும். இப்போ யோயாக்கினும் இக்கோனியாவும் ஒரே நபர்கள்தான். யோயாக்கின் என்பவர் நாடு கடத்தப்பட்டார் என்று அரசுகள் புத்தகம் சொல்லுகிறது, நெபுகாத்நேசாரால். அதே யோயாக்கிம் தான் யாராக இருக்கிறது? இக்கோனியாவாக. எனவே பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட அந்த யோயாக்கிம் புதிய ஏற்பாட்டிலே இக்கோனியா என்று அழைக்கப்படுகிறார். அதில் இன்னொரு குறிப்பு என்னவென்றால், இவர்கள் எல்லாருமே யோசியாவினுடைய புதல்வர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். இக்கோனியாவும் அவருடைய சகோதரர்களும் இவர்கள் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள், பாபிலோனுடைய நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். இக்கோனியா அப்படின்னா இக்கோனியாவும் யோயாக்கினும் ஒரே நபர். ஆனால் யாருடைய புதல்வர்கள் இல்லை? இங்கே புதல்வர்கள் என்றால் நேரடியாக புதல்வர்களை குறிக்கவில்லை, அவனுடைய வழிமுறையினர்கள். யோசியாவினுடைய வழிமுறை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவனுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள், இல்லை அவனுடைய பாரம்பரியத்தில் வருகிறவர்கள் தானே. யோசியாவினுடைய மகன் யோயாக்கிமுடைய மகன் யோயாக்கின். அதனால் யோசியாவுடைய பாரம்பரியத்தில் வருவதை இது குறிக்கலாம். தொடர்ந்து, அரசனின் தாயையும் மனைவியையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். யோயாக்கினை மட்டுமல்ல, அதாவது இக்கோனியாவை மட்டுமல்ல, அரசனின் தாய், அதே மாதிரி அவனுடைய மனைவியர், அவனுடைய அதிகாரிகள், நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக யாரையும் விட்டு வைக்கவில்லை. எனவே நாடு முழுவதும் இவனுடைய கைக்கு வந்துவிட்டது. பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசாருடைய கைக்கு வந்துவிட்டது. எனவே எல்லாருடைய அந்த பொறுப்பில் யார் யார் இருந்தார்களோ அத்தனை பேர்களையும் அவன் இப்பொழுது நாடு கடத்துகிறான். தொடர்ந்து 16வது வசனம், மேலும் வலிமை வாய்ந்த 7000 பேரை கொண்ட முழு படையையும் 1000 தச்சர்களையும் கொள்ளர்களையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட அனைவரையும் அவன் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். ஆக வெறுமனே அரண்மனையில் உள்ளவர்களை மட்டுமல்ல, அலுவலர்களை மட்டுமல்ல, வலிமை வாய்ந்த 7000 பேரை கொண்ட முழு படையையும் 1000 தச்சர்களையும் கொல்லர்களையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட அனைவரையும் அவன் சிறைப்படுத்தியதோடு அவர்கள் எல்லாருமே பாபிலோனுக்கு நாடு கடத்துகிறான். அப்படி பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட அந்த குழுவில் முக்கியமானவர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த எசேக்கியேல். யோயாக்கினோடு நாடு கடத்தப்பட்டவர் தான் எசேக்கியேல். அதுக்கு முன்னால் நெபுகாத்நேசார் இன்னொருவரை நாடு கடத்தினார். அதான் யோயாக்கிம்மை நாடு கடத்தி
அவர் வந்து அவரை கொன்று கழுதைக்குரிய அந்த அடக்க நிகழ்வுகளை நடத்தினார். அதே போல நிலையில்தான் யோயாக்கினை அவர் அழைத்து செல்கிறார். யோயாக்கின் வந்து உண்மையிலே அவர் நீண்ட காலம் வாழ்ந்தாரா, அவருக்கு என்ன நிலை என்பதை பிறகு பார்ப்போம். பின்பகுதியில் வந்து அதை பற்றிய குறிப்புகள் வரும். ஆனால் தற்சமயத்துக்கு பாபிலோனுக்கு இவர்கள் எல்லாருமே அடிமைப்பட்டு போனார்கள். இப்போ யூதா நாடு இனி சுதந்திர நாடு கிடையாது. இது யாரோ ஒரு நாடு, யாரோ ஒருவருடைய நாடு. இவர்களுடைய சொந்த நாடு என்று சொல்கின்ற எல்லா தகுதிகளையுமே இது இழந்து விட்டது. இப்பொழுது மூன்றாவது பகுதி செதேக்கியாவினுடைய ஆட்சி 17 முதல் 20 வசனங்கள். அது வந்து 2 பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. நெபுகாத்நேசார் செதேக்கியாவை வந்து அரசனாக்குதல். 2வது பகுதி வந்து செதேக்கியாவினுடைய தீய ஆட்சி 18 முதல் 20. 17 ஒரு வசனம் வந்து ஒரு முதல் குறும்பகுதி, 18 முதல் 20 வந்து 2வது குறும்பகுதி. இப்பொழுது முதல் குறும்பகுதி நெபுகாத்நேசார் செதேக்கியாவை அரசனாக்குதல். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிற்றப்பன் மத்தானியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். யோயாக்கினுக்கு பதிலாக இப்போ யோயாக்கின் என்கிற அந்த இக்கோனியா சிறைபிடிக்கப்படுகிறான். நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அவனுடைய தாயார், மனைவியர் எல்லாருமே சிறைபிடிக்கப்பட்டு எல்லாருமே நாடு கடத்தப்படுகிறார்கள். நாடு கடத்தின பிறகு செதேக்கியா என்பவனை, அதாவது மத்தனியா என்பது ஜோஷியாவுடைய தம்பி, சகோதரன், அவனை வந்து அப்போ இக்கோனியாவினுடைய அல்லது யோயாக்கினுடைய வாரிசுகள் யாரையும் அரசனாகலை. மாறாக யோசியாவினுடைய சகோதரன், அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவன் பெயர் மத்தனியா. அந்த மத்தனியாவை அரசனாக்குறான். இது நடந்தது வந்து 598. நெபுகாத்நேசார் 2ஆம் முறை படையெடுத்து விடுகிறான். அந்த 2ஆம் முறை படையெடுத்து வந்தபோது 2 நபர்களை அவன் முதல் முறை ஒருத்தரையும் 2ஆம் முறை ஒருவரையும் சிறைபிடிக்கிறான். முதல் முறை சிறைபிடிப்பது தான் யோயாக்கிமை நாம் 2 குறிப்பேடு பிரகாரம் யோயாக்கிமை சிறைபிடிக்கிறான்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஆனால் யோயாக்கிம் இயல்பிலே இறைந்தான் என்ற செய்தி வந்து அரசர்கள் புத்தகம் சொல்கிறது. மீண்டும் அவன் ஒரு முறை வந்து யோயாக்கினை சிறைபிடிக்கிறான். நம்முடைய மனைவியரை எல்லாரையும் நாடி கடத்துகிறான். அதன் பிறகுதான் 598 புதிய மன்னனை நியமிக்கிறான். அந்த புதிய மன்னன் யார் என்றால் ஜோஷியாவினுடைய சகோதரன் மத்தனியாவுக்கு வந்து பேரை மாற்றுகிறான். செதேக்கியா என்கிற பேர். இந்த பேர் வந்து அரசர்களுக்கு மாற்றுவது வந்து இயல்பான ஒரு நிலை. நம்ம வந்து எல்லா இதுகளையுமே பார்க்குறோம். குறிப்பாக இந்த கடைசி அரசர்கள் பட்டியலில் வந்து யோயாக்கிமை பார்த்தோம். யோயாக்கினுடைய பெயர் வந்து எலியாக்கிமாக இருக்கிறவன் தான் யோயாக்கிமாக பெயர் மாற்றப்படுகிறான். அதே மாதிரி யோயாக்கின் என்பவர் வந்து அவருடைய பெயர் வந்து இக்கோனியா. இப்போ இக்கோனியா தான் யோயாக்கின் என்கிற பெயரை பெறுகிறார். அதே மாதிரி செதேக்கியா வந்து அவருடைய இயல்பான பெயர் வந்து மத்தனியா. அந்த மத்தனியா என்கிறவர் தான் செதேக்கியா என்கிற பெயரால் பிற்காலத்தில் அழைக்கப்படுகிறார். எனவே செதேக்கியா இப்பொழுது அரசனாகிறான். செதேக்கியா வந்து ஏறக்குறைய 598 586 வரை 13 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்க வேண்டும். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு வருவோம். 2வது குறும்பிரிவு செதேக்கியாவினுடைய தீய ஆட்சி 18 முதல் 20. செதேக்கியா அரசனான போது அவருக்கு வயது 21 வயதான செதேக்கியா அரசனாகிறான் என்கிற குறிப்பு இருக்கிறது. இது வந்து நடந்து வந்து 598. தொடர்ந்து அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கணக்கு பிரகாரம் இங்கே 11 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கணக்கு வந்து 597 எடுக்கப்படுகிறது. 597 எடுக்கப்பட்டால் அது 586 என்கிற போது தென்னாட்டு மக்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட்டது 586. இவன் அரசனானது வந்து 597 என்று கணக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் 11 ஆண்டுகள். ஆனால் கணக்கீடு செய்கின்ற போது
வழக்கமாக 598 தான் நேபுகாத்நேசார் 2ஆம் முறையாக எருசலேமிலே படையெடுத்து வந்தான் என்கிற குறிப்பு இருப்பதனால 12 ஆண்டுகள் அல்லது 13 ஆண்டுகள் என்று கூட நாம் எண்ணிக்கொள்ளலாம். எனவே 11 ஆண்டுகள் என்றால் சரியாக 11 ஆண்டுகள் என்று கணக்கல்ல, ஏறக்குறைய 11, 12 அல்லது 13 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்திருக்க வேண்டும். தொடர்ந்து லிப்னாவை சார்ந்த எரேபியாவின் மகள் அமுற்றாள் என்பவரே அவன் தாய். மீண்டும் அந்த தாயை பற்றிய குறிப்பு இருக்கிறது. இது வழக்கமாக எல்லா அரசர்களுக்கும் தாயை பற்றிய குறிப்பு சொல்வது வழக்கம். என்ன பொருள் என்றால், தாய் என்கிறவர் மகாராணி அல்லது அந்த ஆட்சி பொறுப்புக்கு உரிமையானவர் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறது. எனவே எந்த அளவுக்கு அரசனுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போல அரசனுடைய தாய்க்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால ஒவ்வொரு குறிப்பிலுமே அரசனுக்கு அடுத்து தாயினுடைய நிலை இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. 19 யோயாக்கிம் செய்தது போல செதேக்கியாவும் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். யோயாக்கிம் செய்தது போல செதேக்கியாவும் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான் என்ற குறிப்பை சொல்லுவதன் வழியாக இரத்தின சுருக்கமாக ஒரு வரியில் அவனுடைய ஆட்சிக்கான ஒரு எடை போடுதல். வழக்கமாக தென்னாட்டு அரசர்களை தீயன செய்தான் என்ற குறிப்புகள் வராது. யோயாக்கிமை பற்றி தீயன செய்தான் என்று வந்தது. அதே மாதிரி யோயாக்கினும் தீயன செய்தான். இப்பொழுது செதேக்கியாவும் தீயன செய்தான். இதில் ஒருவன் மட்டும் தப்பித்தான், அதான் ஜோஷியா. அதுக்கு பிறகு வருகிற எல்லாருமே தீயன செய்தார்கள். அப்படின்னா இவங்க ஆண்டவருடைய இல்லத்தை பற்றியும் கவலை கொள்ளவில்லை, மக்களை பற்றியும் கவலை கொள்ளவில்லை. இந்த பாபிலோனியர்கள் ஆண்டவருடைய இல்லத்தை கொள்ளையிட்டு செல்வதற்கு அனுமதித்தார்கள், இவர்களுடைய அரண்மனையையும் கொள்ளையடிப்பதற்கு அனுமதித்தார்கள். இது உண்மையிலேயே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சிந்தனை தான். ஆனால் அதற்கு மீறி அவர்களால் எதுவும் செய்ய இயலாத ஒரு சூழல். அப்படித்தான் நாம் இந்த செதேக்கியாவினுடைய அந்த ஆட்சி காலத்தை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எருசலேமையும் யூதாவையும் தம் திரும்ப நின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார். தம் திருமுன் நின்று இந்த யூதாவை தள்ளிவிடும் அளவுக்கு, எருசலேமையும் யூதாவையும், ஆண்டவருடைய திருமுன் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் எருசலேம், அந்த நகரத்தையே தள்ளிவிடுகின்ற அளவுக்கு அவருக்கு கோபம் ஏற்படுகின்றது. அந்த திருநகரையே அவர் வெறுக்கின்ற அளவுக்கு அவருடைய மனநிலை இருக்கிறது. அப்படின்னா அவர் அந்த திருமுன் நின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார். ஆண்டவருடைய சினம் என்பது அறச்சினம், இறைவனுடைய சினம் அறச்சினம். அப்போ அந்த அறச்சினம் என்ன செய்யும்? யார் இறைவனுடைய வழியில் செல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, இறைவனுடைய வழியில் குறுக்கீடாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அழிக்கப்படுகின்ற ஒரு நிலை. இதைத்தான் அவருடைய அறச்சினம் சுட்டி காட்டுகிறது. எனவே எருசலேமையும் யூதாவையும் தன் திருமுன் நின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, ஓரங்கட்டப்பட்டவர்களாக, யாவையினுடைய பார்வையில் இல்லாதவர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பது பொருள். தொடர்ந்து அவற்றின் மீது சினம் கொண்டார். மேலும் செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான் என்றாலே யாருக்கு சார்பாக போகிறான்? எகிப்துக்கு சார்பாக. இப்போ ஏறக்குறைய அந்த யூதா அரசர்கள் கடைசி காலகட்டத்தில் எந்த பக்கம் விழுவது என்று தெரியாமல் மதில் மேல் பூனையாகவே இருந்திருக்கிறார்கள். நம்ம யோயாக்கினையும் பற்றி பார்த்தோம், யோயாக்கிமையும் பற்றி பார்த்தோம். யோயாக்கிமும் அதே மாதிரி மதில் மேல் பூனை போல எகிப்திற்கு சாதகமாக சில முடிவுகளை எடுத்தான். அதனால தான் நேபுகாத்நேசார் குறுக்கீடு செய்து எகிப்தையே அடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ செதேக்கியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. செதேக்கியாவும் என்ன பண்ணுறான்? எகிப்தின் மீது தன்னுடைய பார்வையை பதிக்கிறான். எகிப்து தனக்கு உதவி செய்யுமா என்ற ஒரு கேள்வியோடு, நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது என்கிற விடையோடு இந்த பகுதி நிறைவுக்கு வருகிறது. அதாவது செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான்.
அதாவது பாபிலோனிய மன்னனை எதிர்க்க துணிந்தான். யாரை கையில் வைத்துக்கொண்டு? எகிப்தை கையில் வைத்துக்கொண்டு. ஆக இத்தோடு இந்த மூன்றாவது பகுதியினுடைய இரண்டாவது குறும்பகுதி நிறைவு பெறுகிறது. ஆக 20 வசனங்கள் தான். 20 வசனங்களில் இந்த 3 அரசர்களை பட்டியலிடுகிறார். யோயாக்கின், செதேக்கியா. இந்த 3 அரசர்களும் செதேக்கியா 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான், அல்லது 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இதே மாதிரி யோயாக்கிமும் ஏறக்குறைய 11 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். ஒரே ஒரு அரசன் மட்டும்தான் குறுகிய காலம் 3 மாதங்கள். அந்த 3 மாதங்கள் ஏற்கனவே பார்த்தோம், யோயாக்கின். இவர் மட்டும்தான் 3 மாதங்கள் ஆட்சி செய்கிறார். மற்ற எல்லாருமே 12, 11 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த 3 அரசர்களை பற்றிய விரிவான ஒரு பகுதி தான் இந்த 24ஆம் அதிகாரம். செதேக்கியா எப்படி ஆட்சி செய்தார், யோயாக்கின் எப்படி ஆட்சி செய்தார், யோயாக்கிம் எப்படி ஆட்சி செய்தார் என்கிற அந்த குறிப்பு. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவினுடைய கூற்று பிரகாரம் அவன் ஒரு கோழை. ரெண்டாவது, அவன் ஆழம் தெரியாமல் காலை விட்டவன். உண்மைக்கு புறம்பாக வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அந்த நிலையில் தான் நம்ம இந்த 3 அரசர்களையும் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது எப்பொழுது நீதி தவறுகிறதோ, நேர்மை முழுவதுமாக குழி கொண்டு புதிக்கப்படுகிறதோ, அப்பொழுது நீங்கள் அந்த நியதி மாறுகின்ற போது அங்கே அழிவு தான் அதுக்குரிய விளைவாக பெறும். இதை இன்றைக்கு நாம் அப்படி தான் பொருத்தி பார்க்கணும். எந்த ஒரு அரசாக இருந்தாலும் மலிந்து கிடக்கிற போது நிச்சயமாக அது ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு புதுப்பித்தல் நடக்க வேண்டும். அந்த புதுப்பித்தல் தான், அந்த புதுப்பித்தல் எப்போ வரும்? ஒன்று, அந்த புதுப்பித்தல் மனமாற்றத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ மனமாற்றம் நிகழ்கின்ற போது